தற்பொழுது மிக்சிங் காதல் படத்தினுடைய இசை வெளியீடு நடந்து கொண்டிருக்கிறது. அனைவரும் கைத்தட்டி உற்சாகப்படுத்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் திவ்யா. ஸோ இது என்னோட ஃபர்ஸ்ட் தமிழ் டெபியூ. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி சார் அண்ட் ப்ரொடியூசர் சார், ஃப்ரெண்ட்ஸ் பிக்சர்ஸ் எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் மீடியா தேங்க்யூ ஸோ மச். ப்ளீஸ் தயவு செஞ்சு எல்லாரும் இந்த படம் பாருங்கள். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். வணக்கம். I'm from Bangalore. My name is Priyanka. I thank to Ismail sir for this opportunity. Thank you so much. பாடகி மித்து வில்சன் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேசுவதற்கு அன்போடு அழைக்கின்றோம். எல்லாருக்கும் வணக்கம். First of all, thanks to director MP Ismail sir, music director Rajesh Mohan Chetan for this beautiful romantic song. இது என்னோட செகண்ட் தமிழ் மூவி சாங் வித் இஸ்மாயில் சார் அண்ட் ராஜேஷ் மோகன் சேட்டன். இன்னைக்கு வேலண்டைன்ஸ் டே. ஒரு 2 லைன் பாட முடியுமா? காதலாய் காதலே உண்மையில் எனக்கு காதலே, தனிமையில் தவிக்கிறேன், உன் நினைவில் என்னை மறக்கிறேன். கதக்குழல் இந்த இதழில் கரைந்து போதேன் உன் மடியில், என் இதயத்தை திருடையதே நடா, என் கனவிலும் நினைவிலும் நீயடா காதலா காதலா. தேங்க்யூ ஸோ மச். பியூட்டிஃபுல். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் பிஎஸ் என்டர்டைன்மெண்ட் பாபு அவர்கள் மாஸ்டர் ஆகி 1 year ஆகுது. இதான் என்னோட ஃபர்ஸ்ட் ஆடியோ லான்ச். அது சொல்கிறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இஸ்மாயில் சார் எனக்கு கொடுத்த அந்த சான்ஸுக்கு ரொம்ப சந்தோஷம். அப்புறம் கேமராமேன், ஆர்டிஸ்ட் எல்லாருமே சூப்பர் செம்ம ஸ்பீடாக ஒர்க் பண்ணாங்க. அதனால் அவர் 2 கால் ஷீட் கொடுத்த சாங்க நான் 1 கால் ஷீட்டில் முடித்தேன். அப்புறம் மீடியா எல்லோரும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். ஏன்னா நான் வந்து 1 year ஆகுது. நீங்கள் எல்லாம் சப்போர்ட் பண்ணால் தான் நானும் இந்த சாங்கு இந்த படம் எல்லாமே பப்ளிசிட்டி ஆகும். பப்ளிசிட்டின்றது ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட். உங்களோட சப்போர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். நாங்கள் எவ்வளோ தான் ஒர்க் பண்ணாலும் உங்கள் மீடியா சப்போர்ட்டு, நீங்கள் போடுற கட் ஷாட்டு எங்களை பெருமைப்படுத்துறது, இதுதான் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். தயவு செஞ்சு எங்களை ப்ரமோட் பண்ணுங்கள், மனப்பூர்வமாக பண்ணுங்கள். ஓகேவா? தேங்க்யூ. அண்ட் இஸ்மாயில் சார் தேங்க்ஸ். அப்புறம் வந்திருக்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். எங்கள் ஆர்டிஸ்ட், கேமராமேன் எல்லாருமே நல்லா ஒர்க் பண்ணீங்க. சூப்பர். ஓகே, தேங்க்யூ. அண்ட் தி சிவா. No sir, no. He is very good person. எல்லாருக்குமே good evening. Because எனக்கு ரொம்ப தமிழ் தெரியாது. Rather than speaking in broken Tamil, I would like to continue with English. First of all, I would like to thank you for giving me such a good opportunity, Ismail sir. And the first I would like to welcome to audio launch of our movie to our press media people. Thank you for coming here. And I would like to say vanakkam to our all guests, honorable guests who are sitting on the stage here. Yeah, myself Shriya Pavana. I have acted in few Kannada movies as a lead role, and I would say this is my first Tamil movie. And I would like to say one thing, though I have acted in many movies in Kannada, but working with this movie was like not only the friendly atmosphere, we got to learn so many things. See what happens whenever we go for the shootings. We get to see so many disputes, in the between. It could be between the artist or director or the producers, right? Sometimes, but touchwood in this movie thoroughly. The coordination between everyone was so good, and we really had a fun. We shotted our whole movie in Pollachi, Coimbatore, and we stayed there more than 10 days for the shoot. We didn't feel like we are doing some shooting or we are working here. Every day morning we used to get up and feel like, oh, we have come for the kind of a picnic. That was the atmosphere given by Ismail sir, and seriously I would thank him for the
giving such a good opportunity, and he has given me such a good role in a movie. And yes, I would like to thank all my co-artists, Samhita Vinya and Sinto Joka, Divya, Priyanka, everyone. Really, we really had a good coordination. I don't know, but yeah, I would like to speak in Tamil a few words. எல்லாரும் இந்த மூவியை நாங்கள் எல்லாம் கஷ்டப்பட்டு பண்ணியிருக்கோம். கஷ்டம் இல்லை, எல்லாமே இஷ்டப்பட்டு செஞ்சுருக்கோம். ஓகேவா? கஷ்டம் இருந்தது, ஆனால் அதை இஷ்டப்பட்டு செஞ்சோம். ஏன்னா இஸ்மாயில் சார் வந்து அந்த மாதிரி எங்களுக்கு அட்மாஸ்பியர் கொடுத்தாங்க. ஸோ அவங்களுக்கு ரொம்ப 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 நன்றி, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். எல்லாருக்குமே ஒரு ப்ரேயர், ப்ளீஸ் எல்லாருமே இந்த மூவி தியேட்டர் வந்து பாருங்க. மிக்சிங் காதல் வந்து எல்லாம் மிக்ஸ் ஆயிருக்கு. ஃபன், காமெடி, ஹாரர், சஸ்பென்ஸ் எல்லாமே இருக்கு. உங்களுக்கு என்ன வேணுமோ இந்த காலத்தில். ஓகே, இட் இஸ் லைக் வி சே பீப்புள் ஆர் இன்வால்வ் இன் சோஷியல் மீடியா. இப்போ வந்து இல்லையா, அது பற்றியும் மெசேஜ் கொடுத்துருக்காங்க. ரொம்ப இன்வால்வ் ஆகுறது சரியில்லை. ஓகே, அது பற்றியும் மெசேஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன, இந்த மூவி ஸ்டோரி பார்க்கணுன்னா நீங்கள் எல்லா தியேட்டர் வரணும், பார்க்கணும், எங்களை பிளஸ் பண்ணணும். தேங்க்ஸ் அ லாட் எவ்ரி ஒன் ஃபார் பீயிங் ஹியர். தேங்க்ஸ் டு எவ்ரி ஒன். தேங்க்ஸ் அ லாட். யா, அண்ட் ஏ லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், எல்லாருக்கும் வணக்கம். இங்கே இருக்கிற விஐபி, மீடியா, பத்திரிக்கை எல்லாருக்கும் வணக்கம். நான் வந்து மெயின் கன்னடா ஆர்டிஸ்ட். என் பேர் சம்ஹிதா வின்யா. இதுவரையிலையும் ஒரு 15 படம் பண்ணேன். ஸோ அதில் 8 ரிலீஸ் ஆகிடுச்சு கன்னடாவில். ஹீரோயினாக பண்ணிட்டு இருக்கிறேன். பேசிக்கலி மாடல், இப்போது சூப்பர் மாடல்ன்ட்டு பேர் இருக்குது மாடலிங்கில். அண்ட் 72-75 ஃபேஷன் ஷோஸில், இன்டர்நேஷ்னல், நேஷ்னல் ஷோஸில் ஷோ ஸ்டாப்பராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன் வித் டிசைனர் ஃபார் எவர் நவீன்குமார். அண்ட் மெட்காலா கூட ரெப்ரசென்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். இது என்னோட சின்ன இன்ட்ரொடக்ஷன். அண்ட் இந்த தமிழ் மூவி, இது என்னோட முதல் மூவி, மிக்சிங் காதல். நான் இன்னைக்கு இங்கே நின்று பேசோன்ட்டு இருக்கிறேன்னா அதுக்கு ரீசன்னே இஸ்மாயில் சார் தான். ரொம்ப தேங்க்யூ சார். எல்லா ஆர்டிஸ்ட்டுக்கும் ஒரு தமிழ் மூவி பண்ணணுன்ட்டு ஆசை இருக்கும். ஸோ எனக்கு ரொம்ப ஆசை இருந்துச்சு தமிழில் என்ட்ரி ஆகணுன்ட்டு. ஸோ ஒரு நல்ல காதல் என்ற ஒரு மூவியில் தமிழ் ரசிகர்களுக்கு என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறீங்க. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். அப்படியே இந்த மூவியில் எல்லாரும் மீன்ஸ் கோ-ஆர்டிஸ்ட், அப்புறமா யாரெல்லாம் ஒர்க் பண்ணாரோ, விஷ்ணு, கார்த்திக், அப்புறம் ஆறுமுகா சார் அண்ட் டிஓபி சார் சூப்பர்பாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறீங்க. மியூசிக், ட்ரெய்லர், டீசர் எல்லாம் பார்த்து ரொம்ப எனக்கு எப்போ ரிலீஸ் ஆகுதுன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். சார் சீக்கிரத்துலேயே ரிலீஸ் பண்ணிடுறாரு, அது கண்டிப்பாக தெரியும். அண்ட் ನಿಮ್ಮ மீடியா மெயின், நான் இங்கே தமிழ்நாட்டில் நிற்கணுன்ட்டு ஆசைப்படுறேன். அதுக்கெல்லாம் நீங்கள் தான் எனக்கு தயவுசெஞ்சு சப்போர்ட் பண்ணுங்கன்னு கேட்குறேன். ஸோ பெரிய ஆர்டிஸ்டாக வரணும் தமிழ்லன்ட்டு ரொம்ப ஆசை இருக்குது. ஸோ தயவுசெஞ்சு உங்களுக்கு சப்போர்ட் வேணும் எனக்கு. அண்ட் இன்னைக்கு வேலண்டைன்ஸ் டே. ஸோ எல்லாருக்கும் யாரெல்லாம் தமிழ் ஃபேன்ஸ் எல்லாம் இருக்கிறாரோ, தமிழ் மூவி ஃபேன்ஸ் எல்லாருக்கும் அண்ட் லவ் யூ. அண்ட் இந்த மூவியில் முக்கியமாக எனக்கு காஸ்டியூம் பண்ண ஃபார் எவர் நவீன்குமார், தேங்க்யூ ஸோ மச். விஷ்ணு கூட தேங்க்யூ. அண்ட் ஜெயா, தேங்க்யூ ஸோ மச். என் பேர் சிந்து. ஐம் சாரி, நான் கேரளாவிலேருந்து வருதேன். ஸோ அதனால் மலையாளம் தான் ஃபஸ்ட்டு வரும். ஸோ தமிழ் தெரியும். ஏதாவது தப்பாக பேசினேன்னா, கிராமட்டிக்கல் மிஸ்டேக் ஏதாவது வந்து ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக இருக்கலைன்னா மன்னிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு தேங்க்ஸ் சொல்கிறது இஸ்மாயில் சார் தான். என்ன மாதிரி ஒரு நியூ ஃபேஸ்னு தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு ஹீரோயாக இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்யூ சார். அப்புறம் ப்ரொடியூசர் சார், மகாலிங்கம் சார், கண்ணன் சார், அவருக்கும் ரொம்ப நன்றி. என்னென்னா இஸ்மாயில் சார் சொல்லும்போதே இவன் வேண்டாம் வேறு ஆளை வச்சுருக்கலாம் அவர் சொல்லலை. ஸோ அவருக்கும் நன்றி. அப்புறம் ஆறுமுகம் சார், சத்யமூர்த்தி சார், காஸ்டியூம் விஷ்ணு, கேமராமேன் சார், டயானா மாஸ்டர், எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். வணக்கம், தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். மீடியா நண்பர்கள் அண்ட் பத்திரிகையாளர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இந்த படத்தில் முதல் நடிக்கிறக்கு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்த இஸ்மாயில் அண்ணனுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஸ்பாட்டில் நடந்த நிறைய அதான் ஆல்ரெடி பாவனா சொன்னாங்க. ஸோ ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருந்துச்சு. ஏன்னா ஒரு ஷூட்டிங் போன மாதிரி எல்லாமே ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருந்தோம்.
அதுக்கு காரணம் இஸ்மாயில் அண்ணனோட அந்த கூலான ஒரு ஆட்டிடியூட் தான். இப்போ கிட்டத்தட்ட இன்னொரு படம் ஓடிட்டு இருந்துச்சு, முடிய லேட்டாகும், 7 மணிக்கு தான் ஷோ, நம்ம வந்து ஸ்டார்ட் ஆகணும் போது கூட ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருந்தார், கூலாக இருந்தார், நான் ஏன் டென்ஷனாக போகிறேன் இந்த மாதிரி இருந்தார். ஸோ இந்த படம் எல்லார் மத்தியிலையும் போய் சென்றடையணும். ஸோ அதுக்கு மீடியா நண்பர்கள் அண்ட் செய்தியாளர்கள் நீங்கள் தான் உதவி பண்ணணும். ஸோ தேங்க்யூ. அண்ட் எங்கள் படம் வெற்றி அடைய நாங்களே வாழ்த்துக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச். தீபாவளி பொங்கல் மாதிரி தான் அந்த ஹீரோஸ்லாம். ஆனால் இந்த மாதிரியான படங்களில் தான் நம்ம பக்கத்து வீட்டில் இருக்க ஒரு அழகான பொண்ணு மாதிரி ஒரு ஹீரோயின், பக்கத்தில் இருக்க ஒரு அழகான ஒரு பையன் மாதிரி ஒரு ஹீரோ, அதர் ஆர்டிஸ்ட்டு, இவர்கள் எல்லாம், அதாவது நம்ம வந்து எப்போவுமே சூப்பர் ஹீரோஸோடைய அவர்கள் அண்டை வீட்டில் நம்ம வாழ போகிறதில்ல, அவர்களை அன்றாடம் பார்க்க போகிறதில்ல. ஆனால் அன்றாடம் நம்ம டீ கடையில் பார்க்குறது, நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க, நம்ம சொந்தக்காரவங்க, நம்ம நண்பர்கள், இப்படி பார்க்கக்கூடிய நபர்களே வைத்து அவர்கள் மிக அழகானவர்கள். அந்த ஹீரோவாக இருந்தாலும் சரி, அருமை சகோதரிகள் கூட நடித்த சகோதரிகள்லாம் பார்த்தீங்க, நம்ம ஹீரோயின் பார்த்தீங்க அப்படி கேஷுவலாக நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க ஒரு அழகான ஒரு பொண்ணு மாதிரி தான் இருப்பாங்க. ஸோ ஹீரோயினுக்குன்னு ஒரு தனி இதெல்லாம் கிடையாது. எல்லாம் ரசனை என்பது ஒவ்வொருவருக்கும் வேறு வேறு மாதிரியாக மாறும். அந்த மாதிரி சிம்பிளாக நம்ம லைஃப் ஸ்டைலுக்கு தகுந்த மாதிரியான ஆட்களை வைத்து மிக அதிவேகமாக, அதுவும் தயாரிப்பாளர்கள் 2 பேர் புதுசாக அறிமுகப்படுத்தியிருக்கிறாரு திரு இஸ்மாயில் அவர்கள். அவர் வந்து பார்த்திங்கன்னா அவர் படத்தில் எப்படியுமே ஒரு அறிமுகம்னா டாப்பில் இருக்கக்கூடிய, அதாவது தயாரிப்பாளர்கள் முதற்கொண்டு நீங்கள் வந்து மியூசிக் டைரக்டர்ஸாக இருந்தாலும் சரி, வேறு டெக்னீஷியன்ஸாக இருந்தாலும் புதுசாக அறிமுகப்படுத்துவார். அதுதான் அவர்கிட்ட உள்ள ஒரு ஸ்பெஷாலிட்டி. இந்த 10 படத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட கலைஞர்களை அவர் அறிமுகப்படுத்தியிருக்காரு. வெளியில் போய் நிறைய சாதிச்சிருக்காங்க. அவர் 2-3 படத்திற்கு முன்பு ஒரு டிசைன் பண்ணியிருந்தார் போன படத்துக்கு, மிக அருமையான டிசைன். அந்த டிசைனர் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பீக்கில் போயிட்டார். அவர் இவருக்காக பயங்கரமாக ஒர்க் பண்ணி கொடுத்தா, அவரை தேர்வு செஞ்சுருக்காரு. தேர்வு செஞ்சு இவர் நல்லா பண்ணுவார்னு அவர் சிறப்பாக பண்ணி கொடுத்தார். இன்றைக்கி அவர் ஒரு பெரிய ஒரு ரீச்சுக்கு போயிட்டார். இந்த மாதிரி பலரும் மியூசிக் டைரக்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம கேமராமேன் குறிப்பாக சொல்லணும். அவர் ஒரு மிட் சீனியர். அவர் வந்து ஒரு 60 வயசு 70 வயசு கிடையாது. அவர் ஒரு 40 வயசு 40 அந்த மாதிரியான ஒரு கேமராமேன். இப்போ உள்ள அந்த டிஐ கரெக்ஷனுக்கு அந்த மாதிரி அருமையாக பண்ணியிருக்காரு. எவ்வளோ அதாவது திரு இஸ்மாயில் அவர்கள் எப்படி பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது அவர்களை ரொம்ப கம்ஃபர்ட்டாக ஒர்க் பண்ண விடுவார். அவர்கள் வந்து சில இப்போ யூனிட்லலாம் பார்த்தீங்கன்னா, இந்த பணம் கொடுங்க, பேமெண்ட்டு கம்மியாக இருக்குது, இது கொடுத்தா தான் நான் இது பண்ணுவேன் அது பண்ணுவேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் இல்லாமல் சிம்பிளாக ரொம்ப ஷார்ட்டாக ஒரு 20-25 நாட்களில் இந்த படத்தை முடிச்சிருக்காரு. நிறையா பேரை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. அதற்கு காரணம் வந்து இந்த ஆக்டிங் டீம், கேமராமேன் எல்லாருமே ஒத்துழைப்பு அவருக்கு கொடுத்து சிறப்பாக இந்த படத்தை முடிச்சிருக்கிறாங்க அப்படின்றது. இதில் ஒருத்தர் இப்போ ப்ரொடியூசர் லாக் ஆகியிருந்தால் கூட படம் லேட் ஆயிரும். கேமராமேன் கொஞ்சம் அது வேணும் இது வேணுன்றதான் லேட் ஆயிரும். அதே மாதிரி ஹீரோயின்ஸ் வந்து கொஞ்சம் கூட நடந்த பிள்ளைங்க பசங்கள்லாம் கொஞ்சம் ஏதாவது ஒரு ரீடேக் வாங்கி அப்படி இப்படி போனால் கூட இந்த ஷார்ட் டியூரேஷனில் திரு என்பி இஸ்மாயில் ஸ்டைலில் இந்த படத்தை இவ்வளோ வேகமாக முடிச்சிருக்க முடியாது. அதற்கு நண்பர் என்கிற வகையில் இஸ்மாயில் அவர்களுக்கு ஒத்துழைத்த அனைத்து கலைஞர்களுக்கும் தயாரிப்பாளர்களுக்கும் நான் என்னுடைய நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சொல்லணும். அதே மாதிரி இங்கே வந்திருக்க புகைப்பட கலைஞர்கள் நம்ம யூடியூப் சேனல் ரொம்ப ஜாலியாக சந்தோஷமாக உட்காந்துருக்காங்க. ஏன்னா ஒரே சமயம் இந்த மாதிரி 4 ஹீரோயினியை ஸ்டேஜில் பார்த்தோன்னே அவங்களே ஒரு மயக்கத்தில் இருக்காங்க. அவங்களுக்கு தகுந்த காஸ்டியூம் வேறு போட்டு வந்திருக்காங்களா, அதனால் வந்து நிறைய ஃபோட்டோ வரும், நீங்கள் கவலைப்படாதீங்க. இப்போ ஃபங்க்ஷன் முடிஞ்சோன்னா எல்லாம் தனித்தனியாக ஃபோட்டோ எடுப்பாங்க ஃபோட்டோகிராஃபர்லாம். அதுமாதிரி இந்த படத்தோட டான்ஸ் மாஸ்டர் டயானா நல்லா வேலை வாங்கியிருந்தாங்க. அவங்கள வந்து ஏற்கனவே ஒரு படத்தில் இந்த பாரதி ராஜா அசிஸ்டண்டோட பொண்ணு டைரக்ட் பண்ண படத்தில் மீட் பண்ணேன் நான். டைரக்டர் சுனில் நடந்த ஃபங்க்ஷனில் அவங்களுக்கு இந்த படத்தில் வாழ்த்து வச்சுக்கலாம். இப்போ செல்வமணி சாரே வாழ்த்துற பிறகு நோபல் பரிசு கிடைச்ச மாதிரி கேமராமேனுக்கு. ஸோ அதனால் அவருக்கு வாழ்த்துக்கள். இப்போ என்னென்னா, இப்போ எல்லாம் இங்கே வந்து பேசும்போது கஷ்டப்பட்டு இஷ்டப்பட்டு அப்படின்லாம் பேசிட்டு இருந்தாங்க. ஆனால் கஷ்டப்பட்டுங்கிறத வார்த்தை அவ்வளோவா நல்லா இருக்காது பொதுவாக. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாஸ்டர் போயிட்டார். அவர் நல்லா பண்ணியிருக்காங்க, இவங்க நல்லா பண்ணியிருக்காங்கன்னாரு. அது என்ன பண்ணாங்கிறது சொல்லாமல் போயிட்டார் அவர். இல்லை என்னென்ன பண்ணியிருக்காங்கிறத. அதுக்கப்புறம் இப்போது சிறு முதலீட்டு படங்கள் வந்து வெற்றி அடைஞ்சாதான் பொதுவாக ஒரு சினிமா ஆரோக்கியமாக இருக்கும் திரையுலகம். இப்போ பெரிய படம் நினைக்கிறது ஆஃப்டர் ரிலீஸ் ஓடுறதுனா சின்ன படமாகிடுது. சின்ன படம் நினைக்கிறது ரிலீஸ்க்கு அப்புறம் பெரிய படமாகுது வசூலில். ஸோ அதனால் அந்த மாதிரி இந்த படத்தை மிகப்பெரிய ஒரு வசூலில் கொண்டு வர வேண்டிய கடமை
அவர் இன்வைட் பண்ணி நீங்கள் வந்திருக்கீங்க இல்லையா இங்கே, அவரோட ஃப்ரெண்ட்ஸு சொந்தம் எல்லாம் வந்திருப்பீங்க. நீங்கள் என்ன பண்ணணுன்னா, இந்த படத்தை தேட்டரில் பார்க்குறதுக்கு நீங்கள் இந்த படத்தோட இந்த ஆடியோ ஃபங்க்ஷன் சம்மந்தப்பட்டது எதாக இருந்தாலும், படத்தோட ப்ரமோஷனாக இருந்தாலும் எல்லாத்தையும் நீங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். படம் ரிலீஸ் ஆகிற அன்னைக்கு இந்த படத்துக்கு நிறைய தேட்டரில் கூட்டம் வர்ற மாதிரி பண்ணுங்கள். ஏன்னா இப்போ படம் தேட்டர் கிடைக்குதுன்னா நம்ம ஒரு 30 டிக்கெட்டு 40 டிக்கெட்டு எடுத்தால் தான் தேட்டரில் வந்து அந்த ஷோவே கொடுக்குறாங்க. அதே மாதிரி எந்த ஷோ எந்த டைமில் இருக்குங்கிறது தெரிய மாட்டேங்கிறது ஒரு மிகப்பெரிய குறைபாடு தான் அது. அதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணணும். இப்போது அதுக்கப்புறம் இப்போ குறிப்பாக வந்து எங்கள் பிஆர்ஓ கார்த்திக் அவர்கள் வந்து இப்போ இந்த மாதிரி படங்கள்லாம் நிறைய பண்ணிகிட்ருக்கிறாப்புல. அவன் ஒரு புதுசாக வளர்ந்து வர்ற பையன். நீங்கள்லாம் வந்து கேமரா வச்சுட்டு வெளியில் போய் 1/2 மணி நேரம் காக்க வச்சிங்கன்னா அவன் எப்படி வளருவான், இந்த ப்ரொடியூசர் எப்படி அடுத்தவருக்கு படம் கொடுப்பாரு, அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் யோசிக்கணும். ஏன்னா இப்போ செல்வமணி சார் 5:30-6 மணிலேருந்து உட்காந்துருக்கிறாரு. ஸோ நீங்கள் படம் முடிஞ்சு போன பிறகு அங்கே போய் உட்காந்துட்டிங்கன்னா இப்போ உங்களை நம்பி தானே நாங்கள் ஃபங்க்ஷன் வச்சுருக்குறோம் இல்லையா? அதனால் நீங்கள் இந்த மாதிரி படங்களுக்கு கொஞ்சம் என்கரேஜ் பண்ணுங்கள், சின்ன படங்களுக்கு. ஸோ அது வந்து அது என்ன ஆகுன்னா, நல்ல வேலை செல்வமணி சார் சொல்லிட்டு போயிட்டார், அதனால் இஸ்மாயில் சார் சந்தோஷமாக இருக்கார். இவ்வளோ கேமரா இருக்குதுன்னு சொன்னதுனால சரி பரவாயில்ல, கார்த்திக் கொஞ்சம் ஒழுங்காக வேலை செஞ்சுருக்காருன்னு நினைக்கிறாரு. அந்த கார்த்திக் அவர்களுக்கு சவுந்தர பாண்டியன் அவர்களை சால்வை அணிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஹீரோ ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க சார். நீங்கள் காசு கொடுத்தீங்களா, நீங்கள் காசு வாங்கினீங்களா? இல்லை 4-5 பொண்ணு கூட புரள்றாரு. ஆனால் பொறாமல் இருக்குல்ல, வேறு லெவலில் பொறாமப்படுங்க உங்களுக்கு. இல்லை புரியுதா இல்லையா? இல்லை சார் ஒன்றுமே பண்ணலையா? நீங்கள் வேறு கஷ்டப்படுறீங்கன்னு சொன்னீங்க. ஓ அப்படியா? சரி, இல்லை ஒன்றுமே பண்ணலன்றீங்க. ஆனால் படத்தில் இல்லைங்க, இந்த படத்தில் நடிக்கிறதுக்கு அவர் தான் காசு கொடுக்கணும். ஏன்னா படம் பார்க்குறவங்க பாருங்க, அங்கே பாரு அவர் சொல்கிறாரு எனக்கு பொறாமையாக இருக்குங்கிறாரு. ஸோ அந்த மாதிரி பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. அந்த கேமராமேனுக்கு உண்மையில் கை தட்டணும். பிரமாதமாக ஒர்க் பண்ணியிருக்கீங்க சார், சூப்பர் சார். கேமரா நல்லா பண்ணியிருக்காங்க, எடிட்டர் நல்லா பண்ணியிருக்காரு, மியூசிக் 2 பேருமே இணையாக ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காங்க. தயாரிப்பாளர் அனைவருக்கும் வணக்கம். நல்ல படமாக பண்ணியிருக்கீங்க நீங்கள். ஏன்னா இஸ்மாயில் சார் வந்து ரொம்ப நல்ல மனிதர். இப்போ எனக்கு வந்து ஃபேமிலி பிரச்சனை, வேலைச்சேரியில் வந்து ஒரு 7 மணிக்கு அங்கே இருக்கணும். ஆனால் நான் ஒரு 5:30க்கெலாம் கேட்டேன், வந்துடுறேனே. இல்லை 5:45 6:15 வாங்கினார். ஆனால் லேட் ஆச்சு. ஏன்னா அவரோட அன்புக்காக இத்தனை பேரும் எதுவுமே சொல்லாமல் உட்காந்துருக்காங்கன்னா இஸ்மாயில் சாரோட அன்பு. எப்போவுமே அவர் நல்ல மனிதர். அதே மாதிரி நம்ம விஜயமுரளி அண்ணன் வந்திருக்காங்க. என்னண்ணா சிரிக்கிறீங்க? மேடையில் எல்லாரையும் வந்து பேர் சொல்லலை, ஏன்னா சவுந்தர இருக்கார், பின்னாடி நிறையா இருக்காங்க, எல்லாம் சொல்லிட்டோம். அப்புறம் துரசா இருக்கார். அனைவருக்குமே வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் சொல்லிக்கிறேன். நான் ரொம்ப லேட்டாக பேச வேண்டாம்னு நினைக்கிறேன், ரொம்ப சீக்கிரம் பேசணும்னு நினைக்கிறேன். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். ஒரே ஒன்று தான் சொல்கிறேன், எனக்கு ரொம்ப இதுலன்னா இந்த இடத்துல பிடிக்காத விஷயம் என்னென்னா, ஆண்கள் தண்ணி அடிக்கிறது நான் விரும்புவதில்லை, பெண்கள் தண்ணி அடிக்கிறாங்க. இல்லை உண்மையிலே அடிக்கிறீங்களாங்க படத்துக்கு தானே? இல்லை ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக உண்மையிலே அடித்த மாதிரி அடிச்சு எனக்கு. சரி, நான் நினச்சேன் இவர் டைரக்டரே ரொம்ப நியாயமானவர், தண்ணி அடிக்க மாட்டார். ஹீரோயின்கெலாம் வாங்கி நான் தண்ணி அடிக்கிற மாதிரி சீனை வச்சுங்க சொல்லி நடித்தாங்களோ அப்படின்னு நினச்சேன். அதில் வேறு ஒரு அம்மா வந்து இஸ்மாயிலுக்கு கிஸ் பாயிலுக்குது. கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். நான் கூட கேட்டேன், என்னங்க எப்போங்க கிஸ் அடிச்சாரோ இப்போமான்னு கேட்டேன். அவங்களுக்கு கண்டுக்காமல் போயிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி நிறையா குழப்பங்களில் நிறையா சந்தோஷமான நிகழ்வு நடந்துக்கிட்டு இருக்குது. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். இதில் வந்திருக்க அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கம். மீடியா அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன். எப்பவுமே சொல்கிற மாதிரி தான், அம்மா அப்பா பேச்சை கேளுங்க. உலகத்திலே வந்து முருகரும் விநாயகரும் கூட உலகம்னா என்னென்னு காமிச்சாங்க. அந்த தாயும் தந்தையும் உலகத்தில் மிக சிறந்த நண்பர்கள், சிறந்த குரு, சிறந்த தெய்வம். அதை மதிங்க. அதுக்கப்புறம் எவ்வளோ பணக்காரனாக இருந்தாலும் சரி, எவ்வளோ கோடீஸ்வரனாக இருந்தாலும் சரி, எவ்வளோ ஆளாக இருந்தாலும் சரி, சாகும்போது உன் கூட ஒருத்தர் கூட வரமாட்டாங்க. இருக்கிற வரைக்கும் நல்லவனாக இருக்கணும். இருக்கிற வரைக்கும் உயிரோட இருக்கிற வரைக்கும் நல்லவனாக இருக்கணும். செத்ததுக்கப்புறம் சாகும்போது கூட பெரிய பெரிய ஆள், அரண்மனை வச்சுருக்கலாம், எல்லாம் வச்சுருக்கலாம், 1000 லட்சக்கணக்கில் டாக்டர் இருக்கலாம். யமன் வரும்போது உங்களை கூட்டிகிட்டு போகும்போது ஒருத்தன் கூட வர மாட்டான். நீங்கள் செஞ்ச புண்ணியம் மட்டுமே கூட வரும். புண்ணியம் எங்கெங்கே செய்யணுமோ அங்கெல்லாம் புண்ணியம் செஞ்சுருங்க. தவறுகள் செய்கிற அத்தனை பேருக்கும் இதை நான் சொல்கிறது. நன்றி கூறி விடைபெறும்னு எப்பவுமே சொல்கிற மாதிரி, உலகத்திலே மூத்த மொழி என் தாய்மொழி, நம் தாய்மொழி தமிழ் மொழி. அந்த தமிழ் வாழ்க.
தமிழ் வெல்க, தமிழன் வென்றே தீர்வான். நன்றி, ஜெய்ஹிந்த். ஞாபகம் பண்ணிட்டார். மாலை வணக்கம். ஒரு 2 இசையமைப்பாளர்கள் வந்து இந்த படத்தில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அந்த ஒர்க் வந்து மிகவும் சிறப்பாக இருந்தது. அவங்களுக்கு என் வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு, அவங்க யூனியனில் இருக்காங்களா இல்லையான்னு தெரியல, இல்லைன்னா ஜாயின் பண்ணிடுங்க. முதல்ல இருக்கீங்களா? அவர் இருக்காரா? அவர் யூ வாண்ட் டு பி ஜாயின்ட் வெரி இமிடியட்லி, பிகாஸ் நான் மெம்பர் இங்கே ஒர்க் பண்ணக்கூடாதுங்க. யூ வாண்ட் டு பி ஜாயின் வெரி இமிடியட்லி. டுமாரோ இட்ஸ் யூ கோ டு அவர் யூனியன் அண்ட் யூ கேன் ஜாயின். ஓகே, then best my wishes. இந்த நிகழ்வுக்கு என்ன ஒரு வரவழைச்சது காரணம் வந்து இஸ்மாயில் தான். இஸ்மாயில் வந்து என்னுடைய நெருங்கிய நண்பர், அற்புதமான மனிதர். அவருடைய ஒரு விஷயத்தை நம்ம இங்கே பிரதிபலிச்சுது. ஒரு ஆடியோ ஃபங்க்ஷனில் டைரக்டர்னா தலைமையில சுமையை தூக்கிட்டு அங்கே டென்ஷன், அவனுக்கத்த இவனுக்கத்த, அதே ரெடி ஆச்சா, எதை ரெடி ஆச்சான்னு கற்றுக்கு எந்த விதமான அலுப்பும் எந்த விதமான சலசலப்பும் இல்லாமல் அமைதியாக அங்கே உட்காந்துட்டு இருக்காரு பாருங்க. அதான் இஸ்மாயில், அதான் இஸ்மாயில். அந்த இஸ்மாயில் என்ன அவருக்கு இந்த படத்தில் ஒரு அற்புதம்னா, அவருக்கு அமைந்த டெக்னீஷியன் தி பெஸ்ட் டெக்னீஷியன். எல்லாருமே நாட் ஒன்லி த டெக்னீஷியன் சொல்ல, ஆர்டிஸ்ட்ல இருந்து கதாநாயகர், சப்போர்ட் ஆர்டிஸ்ட் அண்ட் மியூசிக் டைரக்டர்ஸ் அண்ட் டிஓபி எல்லாருமே அவருக்கு வந்து ரொம்ப நெருக்கமாக அமைஞ்சது. அது மட்டும் இல்லை, இஸ்மாயிலுடைய மகள் ஒரு சிறந்த தயாரிப்பாளரும் டைரக்டரும் ஆக வேண்டும் சொல்லி அவரை வாழ்த்து இங்கே நான் கூப்பிடுறேங்க. வாங்க, நீங்கள் இங்கே வாங்க. அதான் ப்ரொடியூசர், போன படத்தோட ப்ரொடியூசர் தானே இது இருக்காங்களா? இவங்க வாழ்த்துக்கள். இன்னும் இந்த சின்ன வயசில் தயாரிப்பது வந்து சாதாரண விஷயம் இல்லைங்க. அந்த கணக்குள்ளவன் மீண்டான், கணக்கற்றவன் மாண்டான் என்ற பழமொழி போல் என்ன செலவு பண்ணுறோம், அதை எப்படி திரும்பியும் அதை பெறுவோம் என்றதை நல்ல அப்சர்வ் பண்ணி அவங்க ஒரு பெரிய ப்ரொடியூசர் ஆகணும் சார். அவங்களெல்லாம் கணக்குள்ளவன் மீண்டான், கணக்கற்றவன் மாண்டான். Who that calculate the life, he will be winning. Who that non-calculating the life, he will be despoiled. That's the meaning. அதே மாதிரி இவங்க நல்ல சிறப்பாக வரணும். இவங்க வந்து ஒரு பெரிய தயாரிப்பாளர் வரணும். இஸ்மாயில் ஒரு பெரிய ஆர்டிஸ்டாக, ஒரு டைரக்டராக வரணும். அவரும் தயாரிப்பாளர் ஆகணும். இப்போ பெரிய டைரக்டராக இருக்காரு. இவங்க எல்லாருக்கும் வாழ்த்துக்களை சொல்லிட்டு, இங்கே ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியனுக்கும் எல்லா ஆர்டிஸ்டுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். எங்கள் தலைவர் ஆர்கே செல்லுமணி ஐயா வந்தார், ரொம்ப சிறப்பாக பேசினார். அதே மாதிரி என்னுடைய அண்ணன் ஜாகுவார், அப்புறம் சவுந்தரன் எல்லாரும் வந்திருக்காங்க. நம்ம தயாரிப்பாளர் அரிசி வந்திருக்காரு, எல்லாரும் வந்திருக்காங்க. எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் சொல்லிக்கிட்டு, இவங்க வாங்க, கிட்ட வாங்க. இவங்க ரொம்ப அழகாக சிறப்பாக காம்பேர் பண்ணாங்க. ஆனால் என்ன தெரியுமா பண்ணாங்க, நீங்கள் காம்பேர் ஸ்டார்ட் பண்ணும்போது படத்தை விட்டாங்க. சரி, ஓகே, பெஸ்ட் ஆஃப் லக், பெஸ்ட் ஆஃப் லக். தேங்க்யூ. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு நன்றி நன்றி நன்றி. வணக்கம். மேடையில் இருக்கும் லெஜண்ட்ஸ், எனக்கு பேர் தெரியலை யாருமே, புதுசு தமிழில் மலையாளத்திலே படம் பண்ணிகிட்டு இருக்கு. இப்போது வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸு பிக்சர்ஸு இஸ்மாயில் சார் தான் என்னை இங்கே இன்ட்ரொடியூஸ் பண்ணியது. நன்றி சார். இனி வந்து நம்ம இந்த படம் பண்ணும்போது ஆர்டிஸ்ட்டு ஓல டெக்னீஷியன்ஸ் அவர் ஃப்ரெண்ட்ஸு மாதிரி, ஒரு ஃபேமிலி மாதிரி அது பண்ணியது. எல்லோரும் நல்லா கோஆப்ரேட் பண்ணியது. நெக்ஸ்ட்டு ஒரு டயானா மாஸ்டர் ஒரு படம் பண்ணும்போது ஒரு விஷயம் வந்து ஒரு கெமிஸ்ட்ரி வேணும் எல்லாரும் இது. அப்போ எல்லோரும் கரெக்டாக எல்லோரும் எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஓகே, தேங்க்யூ ஆல். எல்லோரும் படம் பார்க்கணும். எனக்கு அந்த அழகான தமிழ் வராது, அதுதான் பிரச்சனை. ஓகே, தேங்க்யூ சார். இப்போ முன்னாடி அந்த சார் சொல்லியாச்சு இல்லை, அந்த வீரமணி சார், அது எனக்கு பெரிய அவார்டு மாதிரி. இந்த மேடையில் இருக்கும்போது ஒரு 20 இயர்ஸ் முன்னாடி இங்கே எல்லாம் நம்ம டிஐ பண்ணோம், மலையாள படம் எப்போவும் இங்கே தான் இருந்தது. அப்போ இங்கே இருக்குன்னு நினைக்கல, இந்த மேடையில் இருக்குது. தேங்க்யூ ஆல் ஆர்டிஸ்ட், ஆல் டெக்னீஷியன்ஸ். தேங்க்யூ சார். பத்திரிகையாளர்கள்
சகோதரர் நமது பல்வேறு அமைப்புகளைச் சேர்ந்த அனைத்து நிர்வாகிகளுக்கும் என்னுடைய மாலை வணக்கம். இந்த விழா சிறப்பாக நடக்க வேண்டும். நண்பர் இஸ்மாயில் எனக்கு மிக நெருங்கிய நண்பர். அவர் சொன்னார், இன்றைக்கி நீங்கள் இந்த விழாவுக்கு வரணும். நான் சொன்னேன், ரொம்ப நாள் கழிச்சு ஒரு படம் பண்ணியிருக்கேன், எப்படி நான் வந்துடுறேன்னு சொன்னேன். அப்புறம் கடைசியாக சொன்னார், இன்றைக்கி விழா வச்சிருக்கேன்னு 2 நாள் முன்னாடி சொன்னார். பரவாயில்ல, இப்போ வந்துடுறேன். ஆக்சுவலாக உண்மையாக இன்றைக்கி ஒரு வேலண்டைன்ஸ் டே. நாங்கள் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி அதுக்காக ஊர்லேருந்து வேறு அவங்க வந்திருக்காங்க. நான் சொன்னேன், உன்னோட மிக்சிங்க்கு அதை பண்ணி எங்கள் ஆள் பிரேக் பண்ணிட்டாரா, என்னை சீக்கிரம் கொஞ்சம் அமுச்சு விட்டுரு அப்படின்னு சொன்னேன். 6:30 மணிக்கு வாங்கண்ணே, நீ 7 மணிக்கு போங்கண்ணேண்ணா. சரி ஓகே, நான் 6:30 மணிக்கு ஷார்ப்பாக வந்தேன். 7:30 மணி வரைக்கும் உள்ள கூப்பிட்ற மாதிரியே இல்லை. பரவாயில்ல, இருந்தாலும் சில நேரங்களில் நம்மளுடைய வருகை ஒருத்தரை சந்தோஷப்படுத்துதுன்னா, நம்மளுடைய வருகையை அவங்கள கௌரவப்படுத்துதுன்னா, அதனால் கொஞ்சம் நேரம் தாமதிக்கிறது பரவாயில்லைங்கிறதால, அதுவும் நம்ம இது மாதிரி ஒரு சிறிய படங்களுக்கு சில விருந்தினர்களோ சில பிரபலங்களோ அவங்களை வாழ்த்தும் போது, அவங்களுடைய திரைப்படங்களும் ஒரு வெளிச்சத்தை நோக்கி போகும்போது அவங்க வாழ்க்கையும் சிறப்பாக அமையுங்கிற ஒரு எண்ணத்தில் நாங்கள் எல்லாருமே இந்த நிகழ்ச்சியில் கலந்து ஒத்துக்கிட்டோம். படம் பார்க்கும்போது ஒரு சிறந்த திரைப்படத்தை உருவாக்குற ஒரு முயற்சியில் ஈடுபட்டிருக்காரு இஸ்மாயில் தெரியுது. உண்மையாக மியூசிக் டைரக்டர்ஸ்க்கு ஒரு வாழ்த்துக்கள். நல்லா இருந்தது. சேலத்து மாம்பழமேன்னு கேட்கும்போது அதை ஒரு ஓப்பனிங் நல்ல கேட்சி வேர்ட்ஸ் போட்டு அதை சிறப்பாகவும் பண்ணியிருக்காங்க. சினிமாடோரிஸ் பண்ணவங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இஸ்மாயில் மிக சிரமப்பட்டு இந்த படத்தை எடுத்து முடிச்சிருக்காங்க. இன்றைக்கி திரைப்படங்கள் உண்மையாகவே ஒரு கொரோனா பீரியட் மாதிரி ட்ராவல் பண்ணிட்டு இருக்கு. திரைப்படங்களோட தேவை சமூகத்துக்கு அதிகமாக இருக்குது. இங்கே இருக்கிற நாம் எல்லாருமே சினிமா பார்க்காத யாருமே இல்லை. எல்லா படத்தையும் எல்லாரும் பார்க்குறாங்க. ஆனால் அவங்க எதில் பார்க்குறாங்கன்னு தான் தயாரிப்பாளருக்கு தெரியல. பல்வேறு வகையில் அதுக்கான வருமானங்கள் திரைப்படத்துறைக்கு வந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் அந்த தயாரிப்பாளருக்கு மட்டும் அதனுடைய வருமானம் சேராத ஒரு வழிவகையாக அந்த திரைப்படத்துறை இருக்குது. காலையில் நான் ஒரு இன்டர்வியூ கொடுக்கும்போது சொல்லியிருந்தேன், நம்ம ஒரு வருடத்துக்கு ஒரு 3000 கோடி ரூபாய் நம்மளுடைய ஆண்டு வருமானம் திரைப்படத்துறை மூலமாக வருமானம் வந்துட்டு. அப்போ 3000 கோடி அப்படி சொல்லும்போது ஒரு ஜிஎஸ்டின்னு பார்த்தா ஒரு 540 கோடி ரூபாய் திரைப்படத்துறை மூலமாக மத்திய மாநில அரசுக்கு போய் சேருது. 18% டேக்ஸ்னு வரும்போது, 8% லோக்கல் பாடின்னு வரும்போது ஒரு 100 கோடி ரூபாய் மாநில அரசுக்கு போய் சேருது. அப்போ இவ்வளோ பெரிய ஒரு இண்டஸ்ட்ரி இது வெறும் ஜிஎஸ்டி ப்ளஸ் லோக்கல் டேக்ஸ், இது இல்லாமல் வருமான வரிகள் மூலம் அது ஒரு 400-500 கோடி ரூபாய்க்கு வந்துட்டு ஒரு ஏறக்குறைய ஒரு 1000 கோடி ரூபாய் வரியாக செலுத்தி கொண்டிருக்க ஒரு துறை ஒரு ஸ்ட்ரக்சர் இல்லாத ஒரு பாடியாக இயங்கிக்கிட்டு இருக்கு. அதனால் இப்போ என்னென்னா, இந்த படம் நல்ல படம். அந்த படத்தை திரைப்படத்துறை தேட்டரில் பார்க்கலாம்னா எந்த ஷோ எந்த நேரத்தில் ஓடுதுன்னு ஆடியன்ஸ் தெரியாது. இதுக்கு ஒரு புலன் விசாரணை பண்ண வேண்டியதாக இருக்குது. என்னோட படம் எந்த இப்போ ஒரு பிளாஸாவில் ஓடுது, நான் சொல்கிறது, சார் என் படம் பிளாஸா ஓடுது நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்கிறது. எந்த ஸ்க்ரீன்ப்பா? ஸ்க்ரீன் நம்பர் 5. அங்கே போனால் அது 3 மணி ஷோவா 11 மணி ஷோவா? நேற்று 11 மணிக்கு இருக்குது, இன்னைக்கு 3 மணிக்கு இருக்குது. அதாவது எப்போ வேணாலும் எடுத்து சொருவிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியே ஒரு எந்த வித கேப்பாரும் இல்லாமல் எந்த ஒரு பாதுகாப்பும் இல்லாத இன்றைக்கி திரைப்படங்கள் இருக்குது. அது குறிப்பாக இது போல் சிறிய திரைப்படங்கள். அப்போது இஸ்மாயில் மாதிரி இருக்கிற திரைப்பட கலைஞர்களுக்கு புதுசாக வரவங்க, எங்களுடைய வருகை எப்போ எங்களுக்கு இவ்வளோ கஷ்டம் இல்லை, படம் எடுக்கிறது தான் கஷ்டம். அந்த ஃபஸ்ட் காப்பி வந்துருச்சுன்னா எப்படி இருந்தாலும் அந்த படம் ரிலீஸ் ஆகிடும். அந்த ஃபஸ்ட் காப்பி வர வரைக்கும் தான் கஷ்டம், நான் சினிமா துறையில் இருக்கிற வரைக்கும். ஆனால் இப்போ என்னன்னா, ஃபஸ்ட் காப்பி எடுக்கிறது விஷயம் இல்லை, அந்த படத்தை ஆடியன்ஸை கொண்டு சேர்க்கறது தான் மிகப்பெரிய சிரமமாக இருக்குது. அப்போது திரைப்பட கலைஞர்கள் இது போன்ற ஒரு சிறிய திரைப்படங்கள் எடுக்கும்போது 2 விஷயங்களை அவங்க கவனத்தில் கொள்ளணும். ஏன்னா இப்போ இங்கிலீஷ் படம் மாதிரி எடுக்கிறேன், இங்கிலீஷ் படமே நம்ம வீட்டுக்கு வாசலுக்குள்ளே வந்துடுச்சு. அதனால் இங்கிலீஷ் படங்களை இனிமேல் ஜனங்கள் இங்கிலீஷ் படம் மாதிரி எடுக்கிற படங்கள் நமக்கு தேவையில்லை. அந்த படங்களை நான் வீட்டிலேயே நெட்ஃப்ளிக்ஸ்லேயும் அமேசானில் நான் பார்த்துக்கிறேன். அது மாதிரி அந்த ட்ரெண்ட் எது இப்போ தேவைப்படுதுன்னா,
தமிழ் படம் மாதிரி எடுக்கிற படங்கள் தான் எனக்கு தேவைப்படுது. அதுதான் நீ வருகின்ற இளைஞர்கள் வந்து அதை வந்து கலைஞர்கள் வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம், அதாவது குறைந்த பட்ஜெட்டில் முதலீட்டில் இப்போ தயாரிக்கின்ற இயக்குகின்ற இளைஞர்களும் கலைஞர்களும் உணர்ந்துக்கணும். ஏன்னா இன்னைக்கு இதே கல்ச்சரோட இந்த படத்தை பார்க்கணும் உலகம் முழுக்க இருக்கிற மக்கள் விரும்புகிறாங்க. அன்னைக்கு தமிழ் படத்தை அர்ஜென்டினாவில் ஒரு தியேட்டரில் பார்க்க முடியாது, அர்ஜென்டினாவில் ஒரு கிராமத்தில் அந்த படத்தை பார்க்க முடியாது. அதுபோல் அர்ஜென்டினாவில் ஒரு படத்தை நான் பார்க்க முடியாது முன்னாடி. ஆனால் இன்னைக்கு உலகத்தில் இருக்க எந்த படத்தையும் எங்கிருந்து வேணாலும் யார் வேணாலும் பார்க்கலாம். அப்போ அந்தந்த மொழியோட கலாச்சாரங்களை, அந்தந்த மொழியோட பண்பாடுகளை, அந்தந்த மொழியோட மக்களோட விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னு உலகத்தில் இருக்க எல்லாரும் விருப்பப்படுறாங்க. அப்போ நம்மளோட அடையாளங்களோட ஒரு சிறிய படத்தை அந்த கண்டென்ட் வைஸ் வந்து சிறப்பாக இருக்கிற மாதிரி அந்த படங்கள் நம்ம உருவாக்கணும்னா அது உலக அளவில் அதுக்கு உண்டான வரவேற்பு இருக்குது என்பதை வந்து நம்மளுடைய இளைஞர்களும் நம்மளுடைய புதுசாக இந்த திரைப்படத்துறைக்கு வர கலைஞர்களும் வந்து உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த படத்தை உண்மையாகவே வந்து படம் பார்க்கும்போது தெரியுது வந்து இஸ்மாயிலோட மேக்கிங் வந்து டைரக்ஷனை விட அது வந்து ஆர்கனைஸ் பண்ணுறது தான் அவர் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காரு மாதிரி தெரியுது. அவர் உள்ளே வந்து அந்த ஷார்ட்ஸில் பார்க்கும்போது மிக சிறப்பாக தெரியுது. ஆனால் நல்ல வேலையை இதில் வந்து ஒரு 4-5 கலைஞர்கள் வந்து புதுசாக கொண்டு வந்திருக்காரு. அவரே வந்து முதல்ல வந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் தன் மேலே உள்ள நம்பிக்கையில் அப்போ நிறைய பேரை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. எல்லாருமே வந்து மிக அழகாக அவங்களுக்கு கொடுத்த பாத்திரத்தை வந்து மிக சிறப்பாக பண்ணியிருக்காங்க. இதை வந்து எப்படி வந்து இன்னைக்கு இருக்கிற உண்மையிலே ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னென்னா இவ்வளோ கேமராக்கள் இந்த திரைப்படத்துக்கு வந்திருக்குங்கிறதே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்ன இது மாதிரி சிறிய திரைப்படங்களுக்கு ஒரு 10-15 கேமரா தான் வரும். இன்னைக்கு கேமரா வைக்க இடையில நீங்கள் பின்னாடி சண்டை போடும்போது முன்னாடி வந்து என்னடா ஃபைட்டு எல்லாமே சாங்கே இருக்குன்னா பின்னாடி ஒரு ஃபைட் நடந்துகிட்டு இருக்கு, கேமரா வைக்க இடம் இல்லைன்ற அளவுக்கு இந்த கேமராக்கள் வந்து இருக்குங்கிறது வந்து இஸ்மாயிலுக்கு ஏதோ ஒரு வகையில் நட்பு வட்டாரம் வந்து பெருசாக இருக்குங்கிறது எனக்கு தெரிஞ்சிருக்கு. அந்த வகையில் இந்த மிக்சிங் காதல் இந்த திரைப்படம் மிகச்சிறப்பான வெற்றி அடைவோம். குறைந்தபட்சம் அனைத்து ரசிகர்களுக்கும் அது சென்றடையுமான ஒரு இது வந்து வழிவகுக்க பத்திரிகையாளரும் ஊடகவியலாளரும் எனக்கு உதவி புரிய வேண்டும். மற்றபடி இந்த திரைப்படத்தில் பணிபுரிஞ்சிருக்க அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். குறிப்பாக சில பேரோட ஏன்னா எனக்கு ஒரு கஷ்டம் என்னென்னா புலன் விசாரணை படம் ரிலீஸ் ஆகும்போது எல்லா திரைப்படத்துலையும் வந்து எல்லா விமர்சனம் வரும்போது அதில் டைரக்டர் பேரே இல்லாமல் வரும். அதில் அவங்க நடிச்சாங்க கடைசியாக ஜூனியர் ஆர்டிஸ்ட் பேர் கூட வரும், ஆனால் அதில் டைரக்டர் பேர் இல்லாமல் வரும். அந்த வகையில் வந்து அப்போ எனக்கு ஒரு கவலையாக இருக்கும், என்னடா அது இவ்வளோ பெரிய படம் பண்ணும், ஒரு 2 வருஷம் கஷ்டப்பட்டு பண்ணியிருக்கோம், விமர்சனத்தில் டைரக்டர் பேர் கூட வந்து விமர்சனம்னா வந்திருக்கேன். அந்த வகையில் நான் வரும்போது இதில் இருக்கிற திரைப்பட கலைஞர்கள் இதில் மெயின் லீடில் வச்சுருக்க ஷின்டோ மிக சிறப்பாக டான்ஸ் ஆடிருக்காரு, ஃபைட் ஒன்று நல்லா பண்ணியிருக்காரு, உங்களுக்கு இந்த வாழ்த்துக்கள். அதுக்கப்புறம் மெயின் லீடு எடுத்திருக்க ஷமிதா வினயாவுக்கு வந்து இந்த வாழ்த்துக்கள். திவ்யா, பாவனா, காயத்ரி எல்லாருமே நீங்கள் வந்து உங்களுக்கு கொடுத்த பாத்திரத்தை மிக சிறப்பாக பண்ணியிருக்கீங்க. டிஓபியாக இருக்க சாதிக்கோட கேமரா வந்து நல்லா பண்ணியிருக்கீங்க. உங்களுக்கு தெரியுது எனக்கு என்ன உதவி கொடுத்துருக்காங்க, என்ன வசதி கொடுத்துருக்காங்க, அந்த வசதியில் நீங்கள் எவ்வளோ சிறப்பாக பண்ணியிருக்கீங்கன்னு வந்து தெரியுது. நிச்சயமாக உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அதுபோல் கோணேஸ்வருக்கும் ராஜேஷுக்கும் மியூசிக் டைரக்டருக்கு நீங்கள் உண்மையிலே ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்கீங்க, பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்கீங்க. நிச்சயமாக அந்த சாங் வந்து எல்லா மக்களையும் போய் சென்றடையும். நான் அதை வெறுக்கு எழுதும் கூட சிறப்பாக எழுதியிருக்காங்க. மொத்தத்தில் சகோதரர் இஸ்மாயிலுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்கேன். உங்களுக்கு ஒரு வேண்டுகோள்னா ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு குழந்தை மாதிரி இஸ்மாயில் வந்து இவ்வளோ பெரிய கூட்டத்தை எல்லாரையும் சேர்த்து ஒரு சின்ன குழந்தையாக இருந்து எல்லாரையும் ஆர்கனைஸ் பண்ணி கொண்டு வந்து இந்த மேடையில் நிற்க வச்சிருக்காரு இஸ்மாயில். அவருக்கு உங்களுடைய வாழ்த்துக்களையும் வரவேற்பையும் முடிக்க வேண்டும் என்று கூறி நான் உடனே கிளம்ப வேணுங்கிறதாக நான் முதல்ல பேச வச்சாங்க. அதுக்கும் நன்றி கூறி உங்களுடைய என்னுடைய அதுக்கு வருத்தம் சொல்லுங்க. ஏன்னா என் ஃபேமிலியில் வந்து எல்லா இப்போ குழந்தை என் பையனும் என் மனைவி வெயிட் பண்ணிகிட்டே இருக்காங்க. அவங்கள வந்து நான் டின்னருக்கு இன்றைக்கி வந்து வேலண்டைன்ஸ் டே டின்னருக்கு கூட்டு போகிறேன்னு சொல்லியிருக்கேன். அவங்களை அழைத்து கொண்டு போய் செல்ல வேண்டும். அதனால் உங்களுக்கு அன்போடு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். என்னுடைய தம்பி ஹீரோவை சூப்பராக இருக்கீங்க ஹீரோ. இஸ்மாயில்கிட்ட ஒரு விஷயம் எல்லாருமே கேட்பாங்க பொதுவாகவே, என்ன இது இந்த மனுஷன் டக்கு 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 படங்கள் பண்ணுறாரு அப்படின்ட்டு. ஒரே ஒரு விஷயந்தான் நான் சொல்கிறேன்டா, என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட், என்ன தான் டென்ஷன் வந்தாலும் எவ்வளோதான் மன அழுத்தங்கள் வந்தாலும் சிரிச்சுட்டே இருப்பார், கடந்து போவார். இது எப்படி பண்ணுறாருன்றே எனக்கு இன்னும் புரியலை. இஸ்மாயில் எனக்கு சொல்லித்தரணும் அந்த டெக்னிக்கலை. நான் 6வது படம், என்னுடைய 6வது படம் நம்மளோட சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சாருடைய அண்ணன் சத்யநாராயண் சாரை இன்ட்ரோடியூஸ் பண்ணி மாம்பழத்திரடி என்ற ஒரு படம் பண்ணியிருக்கிறேன். ஏப்ரலில் ரிலீஸ் ஆகுது. ஏப்ரல் ரிலீஸ் முடிய என்னுடைய இன்னொரு படம், புதிய படம் 2 துப்பாக்கிகள் அந்த ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகுது. உங்களுடைய மியூசிக் டைரக்டரை நான் பிளான் பண்ணியிருக்கிறேன். நான் அவர்கிட்ட சொன்னேன் அவருக்கு ஒரு இதை கொடுப்போம்னு சொல்லி.
அது இல்லாமல் பிஆர்ஓ மிஸ்டர் கார்த்திக் சூப்பராக பண்ணியிருக்கீங்க. நான் உங்களை கூப்பிடுவேன். ஸோ எனக்கு 2-3 விஷயம் நல்ல விஷயம் நடந்துட்டு இதில் என்னுடைய அடுத்த இங்கே நடக்க போகிற ஃபங்க்ஷனுக்கு. உண்மையில் இஸ்மாயில் வந்து ஒரு ஒரு கெட்டிக்காரர்களை பாராட்டணும். நான் இன்று பெங்களூரு போகிறதுக்கு இந்த ஃபேமிலியோட நாளைக்கு ஒரு முக்கியமான ஒரு ஈவெண்ட், அதை கேன்சல் பண்ணிவிட்டு நாளைக்கு ஏர்லி மார்னிங் தான் போகிறோம் நாங்கள். ஸோ இதுக்கு வரணும் அப்படிங்கிறதால ஸோ எல்லாரும் முரளி சார் எல்லாருமே இங்கே வந்திருக்கீங்க. எங்களுடைய பேச்சாளர்கள்லாம் பேசிட்டு போயிருக்காங்க. அதிக நேரம் நான் எடுக்க முடியாது. தம்பி உங்களோட பேர் மறந்துட்டேன். எங்களோட எந்த நாளும் சீரியல் எங்களோட வீட்டை பார்த்துட்டு இருப்பாங்க. எல்லாருமே நல்லா புதிய தயாரிப்பாளர்கள். ரொம்ப நன்றி சார், என்னுடைய நண்பனுக்கு இப்படி ஒரு படத்தை கொடுத்தீங்க. ஃபியூச்சரில் அவர் நிச்சயமாக பெரிய டைரக்டராக வருவார். சார் சொன்ன மாதிரி எங்களோட யார் அதிக படங்கள் முதல் பண்ணின பேர் மாதிரி ராமநாதன் சாருக்கு அடுத்தது அவர் தான் வருவார் அப்படிங்கிற ஒரு நல்ல விஷயம். உங்களில் அந்த ஹீரோயின்லேருந்து கண்டிப்பாக நான் ஒரு ஆளை சரி என்னுடைய அடுத்த நெக்ஸ்ட் மூவிக்கு நான் எடுப்பேன். நான் உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் இவர்கிட்ட வாங்கிடுவேன் நண்பர்கிட்ட. டயானா கொஞ்சம் எழுப்புங்கம்மா, நல்லா பண்ணியிருக்கீங்க, உண்மையிலே சூப்பர். நான் டயானாட்டையும் சொல்லிட்டேன் ஆஃபீஸுக்கு வாங்கம்மா பேசுவோம் அப்படின்னு சொல்லி. பெரிய படம் ஒன்று. அடுத்தது விட்ஃபா, வேர்ல்டு இன்டர்நேஷ்னல் தமிழ் ஃபிலிம் அசோசியேஷன் ஒரு அமைப்பை நாங்கள் உருவாக்கி உலகம் முழுக்க படங்களை ரிலீஸ் பண்ணதுக்கான ஒரு பெரிய நெட்வொர்க் உருவாக்கி கொண்டிருக்கிறோம். இலங்கை தமிழன், நான் ஒரு இலங்கை தமிழன். என்னோடய ஸ்லாங்ஸில் மலையாளம் நினைச்சிருப்பீங்க. ஓகே, எனக்கு தட்ட தொடங்கிட்டாரு. ஓகேயா, தேங்க்யூ ஸோ மச். டேனோவும் நல்லா பண்ணியிருக்கீங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். பாய். வந்திருக்கக்கூடிய ஆண்டோர்களுக்கும் சான்றோர்களுக்கும் என்னை எப்போதும் மேல்நோக்கி கொண்டு செல்வதற்காக வேண்டி எப்போதும் என்னுடன் இருக்கக்கூடிய மீடியா நண்பர்களுக்கும் மற்ற சகோதரர்களுக்கும், அதைவிட என்னுடன் என்னுடைய பணியாற்றி என்று சொல்வது தவறு. நாங்கள் எல்லாம் சேர்ந்துதான் இதையும் செய்கின்றோமே தவிர என்னிடம் யாரும் பணியாற்றுவதில்லை. நாங்களெல்லாம் என்னுடைய நிறுவனத்தின் பெயர் ஃப்ரெண்ட்ஸ் பிக்சர்ஸ். இங்கு இருக்கக்கூடியவர் அனைவர்களுமே ஃப்ரெண்ட்ஸுகள் தான், நண்பர்கள் தானே தவிர இங்கு யாரும் வேலைக்காரன் கிடையாது. ஃபஸ்ட்டு வேலைக்காரங்கிற ஒரு பாகுபாடை நான் மனதில் அளவில் கூட எண்ணுவது கூட இல்லை. எல்லாருக்கும் எல்லா சுதந்திரமும் கிடைக்க வேண்டும், எல்லாரும் ஒரே மாதிரியாக வாழ வேண்டும் என்று நினைக்கக்கூடியவன் நான். அதே அடிப்படையில் தான் அது ஷூட்டிங் சமயமாக இருந்தாலும் சரி, அல்லாமல் சாதா டைமாக இருந்தாலும் சரி, எப்பவும் ஒரே மாதிரிக்கு இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கணும்னு நினைக்கிறேன். இதுவரை யாருக்கும் தெரியல. இந்த படத்தினுடைய டெக்னீஷியன்ஸை தான் நான் சொல்லணும். ஏன்னா இங்கே வந்தவங்க எல்லோரும் வந்துட்டீங்க. நம்பர் 1 சொல்லணும்டா சாதிக்கா கேமராமேனு. நான் என்ன கேட்டனோ, என்ன சொன்னனோ, என்ன கொடுத்தனோ அதுக்கு தான் அவுட்புட் எடுத்திருந்தாங்க. நம்ம பிரம்மாண்டமான செட்டப்போ அப்படி இப்படியே ஒன்றும் இல்லை. எங்கிட்ட இருக்க செட்டப் என்ன இருக்கோ அந்த செட்டப்புக்கு சொன்ன டயத்தில் இருப்பாங்க. அதே மாதிரி மியூசிக் டைரக்டருக்கு ராஜேஷ் மோகனும் கோனேஸ்வரன் சாரும் எனக்கு என்ன தேவையோ அதையும் தந்திருக்காங்க. ஆர்டிஸ்டுகளை சொல்லணும்னு சொன்னால் சிண்டோ, பாவனா, பிரியங்கா, திவ்யா, சங்கர், சம்ஹிதா, வின்யா எல்லாருமே நீங்கள் புது ஆளுன்னு நினச்சிக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். யாருமே புது ஆட்கள் கிடையாது. இவங்க எல்லாருமே படம் பண்ணவங்க கன்னடத்தில். நமக்கு புது ஆள், அவ்வளோதான். ஓகேங்களா? அதே மாதிரி படத்தில் வேலை பார்க்கணும்னு சொல்லலை. எனக்கு என் படத்தில் சென்றாரக்கூடிய ஆறுமுகம், கபில், புஷ்பா, சங்கிலி இவங்க எல்லாருமே எனக்கு ஒரு கை இல்லை. நான் உடல் உயிருண்டா என்னுடைய உதிரிப்பானங்கள் எல்லாம் சேர்ந்தவங்க தான் என்னுடைய டெக்னீஷியன் தான். அதே மாதிரி நடிகர்களாக யாருமே இங்கே இல்லை. நான் எப்போவுமே ஷூட்டிங் போகலே சொல்கிறது, நீங்கள் ஒரு டூர் போகிற மாதிரி வாங்க, வந்து நடிச்சுட்டு போயிருங்க அப்படிமே. மனோகரண்ணனை விட்டு ஸ்டில்ஸ் மனோகரண்ணனை யாரையாவது தப்பு தவறி விட்டுருந்தேன்னு வச்சுங்க, மன்னிச்சுக்கோங்க. இதுக்கெல்லாம் வேலையை விட இங்கே இருக்கக்கூடிய நான் அன்பாக அழைக்கக்கூடிய ஐயப்பண்ணன், மகாலிங்கண்ணன், அன்பாக சொல்லக்கூடிய என்னுடைய மாமா கண்ணன் மாமா, நாங்கள் சேர்ந்து தான் படம் பண்ணோம். நான் தான் ஃபஸ்ட்டு ஆரம்பித்தேன், திருப்பி கூட வந்துட்டாங்க. கடைசியில் என்ன சொன்னால் நீங்களே படத்தை பண்ணிடுங்கண்ணே அப்படிங்கிற அளவுக்கு தான் நாங்கள் மாறிட்டோம்னு சொன்னால் அவங்களுக்கு எதுவுமே தெரியாதா இருக்கும். நான் என்ன சொன்னனோ அதுக்கெல்லாம் கேட்டாங்க, நான் என்ன கேட்டனோ அதெல்லாம் தந்தாங்க. அது ஒரு படத்துக்கு பெரிய ஒரு இப்போ என்ன நடக்குன்னு அவங்களுக்கு தெரியாதா இருக்கும். உண்மையில் தெரியுமா என்னட்டு எனக்கே தெரியல. நான் சொன்னதையெல்லாம் செஞ்சாங்க. அதுதான் இந்த படத்தினுடைய குறுகிய காலத்தில் இவங்க கொண்டு வைக்கிறதுக்குள்ள வழி.
நான் எப்பவுமே என்ன சொல்றேன்னு சொன்னால் சினிமா எப்பவும் நல்லா தாங்க இருக்குது. நம்ம கரெக்டான பட்ஜெட்டில் கரெக்டான நேரத்தில் படத்தை பண்ணி கரெக்டாக ரிலீஸ் பண்ணிட்டேன்னு சொன்னால் சினிமா தப்பு பண்ணாது. நான் 10 கிலோ வெயிட் தூக்க முடியும் என்ன அப்படின்னு நினச்சிட்டேன்னு வச்சுக்கோங்க. நான் 10 கிலோவுக்கு மேலே 11 கிலோ தூக்குவேன் அப்படின்னு சொல்லி 2 கிலோ எக்ஸ்ட்ரா ஏற்றி வச்சேன்னு வச்சுக்கோங்க, அந்த 12 கிலோ வேஸ்ட்டாக போயிருங்க. அதை புரிஞ்சுக்கிறோம் நம்ம. என்னால் 10 கிலோ தூக்க முடியும்னு சொன்னால் 9 கிலோ தூக்கிட்டு போங்க. அப்போ கரெக்டாக சேர்க்க வேண்டிய இடத்துல வந்து சேர்த்துருவோம். என்னுடைய பட்ஜெட் படங்கள் எல்லாம் அப்படித்தான். அதனால தான் கண்டினியூவாக படம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அப்போ இந்த சினிமாவை தான் நம்முடைய உயிர். சினிமா விட்டு 1 கோடி ரூபா தரேன் ஏதாவது ஒரு வேலைக்கு வாங்க சொன்னால் நான் போக மாட்டேங்க. சினிமா விட்டு 1 கோடி ரூபா மாதம் வேலைக்கு சம்பளம் தரேன்னு சொன்னால் கூட போக முடியாது என்னால். அப்போ சினிமா நம்முடைய உயிராக நேசிக்கின்ற சினிமா ஒருபோதும் நம்மளை கைவிடுவதில்லை. அதான் என்னுடைய ஒரு சுருக்கமான விஷயம். அதே மாதிரிக்கு சிண்டோ விட்டுட்டேன்னு நினைக்கிறேன் ஹீரோவா. நான் துபாயில் ஒரு மலையாள படம் பண்ணேன். அந்த படத்தில் அவர் தான் ஹீரோ. அப்போ நான் அந்த படம் பண்ணிக்கிறதுக்கு சொன்னேன், இதில் யாராவது நல்லா நடித்தா அடுத்த படத்துக்கு வாய்ப்பு கொடுப்போம்ப்பா அப்படின்ட்டு. அப்படி வந்தவர் தான் இந்த படத்தில். வேற ஒரு ஆளை ஹீரோவை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு லாஸ்ட் நேரத்தில் தான் சிண்டோவை கூப்பிட்டு பண்ணேன். உட்காரு ஓகேயா. அதே மாதிரிக்கு திவ்யா அவள் அசிஸ்டண்ட் எதுவும் கூட என் கூட எல்லா விஷயத்துலையும் கன்னடா எனக்கு தெரியாட்ட கூட எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணாங்க. பாவனா அட்வொகேட் அவங்க. பிரியங்காவும் பாவனும் அக்காவும் தங்கச்சியும். அது தெரியாதுன்னு நினைக்கிற யாருக்கும். அதை விட சம்ஹிதா வின்யா அவங்க வந்து ஒரு 15 படம் பண்ணியிருக்காங்க கன்னடத்தில். அவர் சூப்பர் மாடலு. அப்படி எந்த பந்தாவும் யாரும் காமிக்கிறது இல்லை. நான் காமிக்கவும் விடுறது இல்லை. காமிச்சா வீட்டுக்கு போச்சுட்டு இருந்திருப்பேன். அது வேறு விஷயம். ஓகேயா. அப்போ எல்லாருமே ஒரு கூட்டு முயற்சி தானே இந்த சினிமா. இந்த கூட்டு முயற்சியாக நாங்கள் முடித்து உங்கள்கிட்ட கொண்டு வந்து வச்சுட்டோம். இதை பரிமாறம் பண்ணுவாங்களா இல்லைங்களா? அது பண்ணுறது மீடியா நண்பர்கள் தான். எனக்கு இவ்வளோ நாள் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறீங்க. எந்த சப்போர்ட்டு குறவும் இல்லை. இந்த சாப்பாட்டை யார் யாருக்கு சாப்பிடுவாங்களோ அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்கும் பரிமாறி கொடுங்க. நல்ல விஷயங்களை எல்லாம் சொல்லுங்கள். இங்கே வந்திருக்கக்கூடிய மீடியா நண்பர்கள், மற்ற நண்பர்கள், அடுத்து கர்நாடகத்துலேயும் இந்த படம் பண்ணியிருக்கேன். தமிழ் கன்னட 2 லாங்குவேஜில் பண்ணோம். அதுக்கு மெயின் காரணமே மரிசாமி அண்ணன் தான். அவங்க பெரிய டிஸ்ட்ரிபியூட்டருங்க. படம் பண்ணுவோம் அப்படிங்கிறத இந்த படம் பண்ணேன். இந்த படத்தினுடைய வெற்றி என்னுடைய கையில் அல்ல, உங்களுடைய கையில் இருக்கிறது. இந்த படத்தை சேர்க்க வேண்டிய இடத்தில் சேர்க்க வேண்டிய நேரத்தில் சரியாக கொண்டு நீங்கள் சேர்ப்பீர்கள் என்ற நம்பிக்கையுடன் இங்கு வந்து எனக்கு இவ்வளோ நேரம் ஒத்துழைத்த அனைவர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.